சாப்டர் 15 இளமையில் கடன். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா போன சாப்டரில் எதுக்கு சிக்கனம் பிடிக்கணும், எதுக்கு அனாவசிய செலவு, எது அத்தியாவசிய செலவுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு தெளிவு கொடுத்துருந்தோம். நானும் தெளிவடைந்துக்கிட்டேன். அதனால் சரிங்களா. இளமையில் கடன். ஸ்ரீபெரும்புதூரில் இயங்கும் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் இருந்து அழைப்பு வந்தது. எங்கள் ஊழியர்களுக்கு ஒரு நாள் பயிற்சி கொடுக்க வேண்டும். ஆனால் இது வழக்கமான பயிற்சி போல் இல்லை, வீட்டு பட்ஜெட் பற்றிய பயிற்சி என்றார்கள். உற்பத்தி தொழிற்சாலை ஊழியர்களுக்கு நிறுவனம் ஏற்பாடு செய்யும் வீட்டு பட்ஜெட் பற்றிய பயிற்சியா? ஆச்சரியமாக இருக்கிறதே என்று ஒப்புக்கொண்டு ஊழியர்கள் குறித்த விவரங்கள் கேட்டேன். எல்லாம் 20 முதல் 30 வயது வரையிலான தொழில்நுட்ப டிப்ளமா படித்து வேலையில் சேர்ந்திருப்பவர்கள். மாத ஊதியம் 20,000 முதல் 40,000 வரை, தவிர 20% ஆண்டு போனஸ், மேலும் பல்வேறு ஊழியர் நலத்திட்டங்கள் மூலம் கிடைக்கும் வெகுமானங்கள் என்று தெரிவித்தார்கள். 7-8 ஆண்டுகளாக பணிபுரிபவர்கள், நல்ல ஊதியம் வாங்குபவர்கள், இளம் வயதினர். அதனால் பலருக்கும் திருமணம் ஆகியிருக்காது. செலவு குறைவு, சேமிக்க நல்ல வாய்ப்பிருப்பவர்கள் என்று முடிவு செய்து சேமிக்க இருக்கும் பல்வேறு வழிமுறைகள், திட்டங்கள் குறித்து தெரிவிக்கும் வகையில் ஆயத்தம் செய்து கொண்டு போனேன். தொடக்கத்தில் அவர்களது வரவு செலவை அவர்களே நன்கு நினைவுபடுத்தி விவரமாக எழுத வைத்தேன். என் அதிர்ச்சிக்கு அளவே இல்லை. காரணம், அவர்களது செலவுகளின் அளவு ஒரு சிலரை தவிர பலருக்கும் அவர்கள் வாங்கியிருக்கிற ஊதியம் போதவில்லை. அதனால் கடன் வேறு வாங்கியிருக்கிறார்கள். அதுதான் அதிர்ச்சியளித்த விஷயம். அவர்கள் செலவுகளை ஆராய்ந்தேன். பலரும் எழுதியிருந்த ஒரு மாதாந்திர செலவின் பெயர் வட்டி. ஆக அவர்கள் வீட்டு பட்ஜெட்டில் செலவு பகுதியில் ஒரு கணிசமான தொகை கடனுக்கான வட்டிக்கு போகிறது. அதனால்தான் பற்றாக்குறை. அது சரி, ஏன் இவ்வளவு வட்டி, உங்கள் கடன் எவ்வளவு என்ற கேள்விக்கு வந்த பதில்களும் வருத்தம் தருபவையாகவே இருந்தன. அவர்களில் சிலர் கடன் வாங்கி இருந்தது அவர்களுடன் பணிபுரியும் வேறு சிலரிடம் இருந்தே. அந்த ஒரு சிலரும் அதே பயிற்சி வகுப்பில் இருந்தார்கள். யாருன்னா, கடன் கொடுத்தவங்க. கழுத்திலும் கை மணிக்கட்டிலும் தங்கச் சங்கிலிகளுடன் மிடுக்காக அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் வசூலிக்கும் வட்டி 2 அல்லது 3 அல்லது 4 வட்டி. 2 வட்டி என்றால் ஆண்டுக்கு 24%, 3 என்றால் 36%, 4 என்றால் 48%. ஆமாம், சிலர் அவர்கள் வாங்கிய 4 வட்டி கடனுக்கு கட்ட வேண்டிய வட்டி 100 ரூபாய்க்கு ஆண்டு ஒன்றுக்கு 48 ரூபாய். வட்டியை கட்ட தவறினால் வட்டி பணத்துக்கு வட்டி கேட்பார்கள். 50,000 ரூபாய் கடனுக்கு 3 வட்டி என்றால் மாதம் ரூபாய் 1,500 வட்டி மட்டும். 4 வட்டி என்றால் ரூபாய் 2,500. எத்தனையோ வங்கிகள் கூவி கூவி கடன் கொடுக்கின்றனவே, அவர்களிடம் வாங்காமல் ஏன் தனிநபர்களிடம் வாங்குகிறீர்கள் என்று கேட்டால்
அவர்கள் சொல்லும் பதில், வங்கியில் ஏற்கனவே வாங்கியாயிற்று, மேலும் வாங்க முடியாதா என்று கேட்டால், இல்லை, சிபில் ஸ்கோர் குறைந்துவிட்டது, இனி கிடைக்காது என்கிறார்கள். ஏன் சிபில் ஸ்கோர் குறைந்தது? பல கிரெடிட் கார்டுகள் மற்றும் பர்சனல் லோன்கள் வாங்கி அவற்றுக்கு சரியான நேரத்தில் வட்டி கட்டவில்லை. அவை நிலுவையான காரணத்தால் அவற்றிலும் கடனா? அப்படி என்ன செலவு உங்களுக்கு என்று கேட்டேன். சிலர் சொன்ன காரணங்கள், தங்கை திருமணம் முடித்தேன், நகை வாங்கினேன். வேறு சிலர் சொன்ன காரணங்கள், வீட்டின் ஒரு பகுதியை சரி செய்தேன். வேறு சொல்லியவை, பைக் வாங்கினேன். இன்னும் சிலர் சொல்லியது, என் திருமணத்துக்கு கடன் வாங்கினேன். அப்படி கடன் வாங்கி திருமணத்துக்கு செலவு செய்ய வேண்டுமா? என்ன பெரிய செலவுகள் என்றபோது கிடைத்த பதில்கள் என்ன தெரியுமா? ஃப்ளெக்ஸ் பேனர்கள் வைத்தேன், திருமணத்துக்கு முந்தைய ஃபோட்டோ ஷூட் செய்தேன், இவற்றுக்கெல்லாம் 40,000 80,000 என்று செலவு செய்திருக்கிறார்கள். பெரிய திருமண மண்டபங்களுக்கு வாடகை கொடுத்திருக்கிறார்கள். பல ஆயிரங்கள் செலவு செய்து நண்பர்களுக்கு பெரிய பார்ட்டி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்து, எவரெல்லாம் என்னென்ன போன்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டு அவற்றின் விலைகளை ஆராய்ந்ததில் கடனில் இருக்கும் பலர் வைத்திருக்கும் போன்களும் கணிசமான விலை உயர்ந்த போன்கள்தான். நல்ல நிறுவனத்தில் நல்ல வேலையில் ஓரளவு நல்ல வருமானத்துடன் இருக்கும் இளைஞர்கள் நிலைமை இப்படி இருக்க என்னதான் காரணம்? அவர்களை காட்டிலும் நிரந்தரமில்லாத வேலையில் குறைந்த வருமானத்துடனும் குடும்ப தேவைகள் அதிகமாகவும் இருக்கும் எத்தனையோ நபர்கள் அவர்கள் நிறுவனத்திலேயே ஒப்பந்த ஊழியர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்களில் சில நிலைமை இவ்வளவு மோசம். இப்படியே தொடரும் பட்சம் கடன் தொல்லை காரணமாகவே அவர்கள் வேலை இழக்கும் சூழல் வரலாம். தலைமறைவு, தற்கொலை, கொலை என எத்தனையோ சம்பவங்கள் இப்படிப்பட்ட இடங்களில் இது போன்ற பணம் தொடர்பான காரணங்களுக்காக நடைபெறுவதை செய்திகள் தெரிவிக்க அறிந்திருக்கிறோம். அவர்களுடைய தற்போதைய நிலைமைக்கு யார் காரணம் என்று கேட்டால் பதில் சுருக்கமானது, ஒற்றை வார்த்தையிலானது. அது என்னவென்றால், அந்த பதில் அவர்களேதான். பணத்தை கையாள்வதில் செய்யக்கூடாத பலவற்றையும் வாழ்க்கையில் இவ்வளவு சீக்கிரம் செய்திருக்கிறார்கள். அவர்களின் தற்போதைய நிலைக்கான காரணங்கள் எவை என்று கேட்டால் ஒன்றா இரண்டா அடுக்கிக் கொண்டே போகலாம். கொடுக்கிறார்களே என்று கிரெடிட் கார்டு வாங்கியது, கிரெடிட் கார்டு மூலம் தேவையற்ற பொருட்களையும் இப்போது பணம் இல்லை என்கிற தடுப்பு இல்லாமல் வாங்கியது, அப்படி வாங்கி பழகிவிட்டது, மனைவியையும் குழந்தைகளையும் பழக்கிவிட்டது, வட்டி மட்டும் கட்டினால் போதும் என்று கையில் பணம் இருந்தபோதும் வாங்கிய கடனை திருப்பாமல் விட்டது, தேவைகளுக்கு மேலும் கிரெடிட் கார்டுகள் மூலம் கடனில் வாங்கியது, வட்டி கட்டவும் மேலும் சுலப கடன் பெறவும் மேலும் சில கிரெடிட் கார்டுகள் வாங்கியது, அவர்கள் அசலையும் வட்டியையும் திருப்ப நெருக்கடி கொடுக்க சிபில் ஸ்கோரும் இல்லாமல் போய் அலுவலகத்தில் வீட்டருகில் இருக்கும் கடன் கொடுக்கும் தனிநபர்களிடம் அவசரத்திற்கு கூடுதல் வட்டிக்கு வாங்கியது, வரவுக்கு தக்க செலவு செய்யாமல் ஃப்ளெக்ஸ், ஃபோட்டோஷூட், பார்ட்டிகளில் வீண் பணத்தை கரைத்தது, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். வீடு கட்ட பெரு வட்டி கடனை திருப்ப
மருத்துவத்துக்கு என்பது போன்ற காரணங்கள் தவிர்த்து மற்றவற்றுக்கு கடன் தவிர்ப்பதே சிறந்தது. வாங்கினாலும் வங்கிகளில் ஆண்டுக்கு 10, 12, 15% உள்ளதாக மட்டுமே வட்டி கட்ட வேண்டும். நல்ல வேலை, நல்ல சம்பளம் என்ற எண்ணம் கொடுக்கும் அசாத்திய தைரியமே இப்படியெல்லாம் இறங்கி மாட்ட வைக்கிறது. தேவை எச்சரிக்கை. இதில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ வந்துட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கிரெடிட் கார்டில் பண்ணுறது, அதை பண்ணுறது, ஒரு அத்தியாவசிய செலவு அதை பண்ணி தான் ஆகணுன்னா அதை அதில் பண்ணலாம். ஒரு திருமணத்துக்கு ஒரு 40,000 வாங்குறீங்க செலவு, நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம தான் 40,000 சம்பளம் வாங்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்சம் அளவுக்கு கடனை வாங்கி தேவையில்லாத வட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவெல்லாம் பண்ணால் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் மாற்றமாக தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த வேலையில் ஐடி வேலையில் இருக்கிறவங்க இந்த ஆடம்பர செலவு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சாப்ட்ரு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக, ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஆடம்பர செலவு வேணானே நான் சொல்லலை. இதில் ஒரு சில பேர் அதீத ஆடம்பர செலவு பண்ணுவாங்க. ஃபோட்டோ ஷூட் 1 லட்சத்துக்கு தான் பண்ணணுமா? 40,000 இருக்குது, பண்ணலாமே. 1 லட்சத்துக்கு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? 1 லட்சம் சம்பளம் வாங்குறேன்னா 1 லட்சத்தில் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. நீங்கள் வாங்குகிற சம்பளம் 40,000, 50,000 பட்சத்தில் அவ்வளோ ரெட்டிப்பில் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த சாப்டர் சொல்ல வருகிற ஒரு உணர்த்துகிற செய்தி. அடுத்தது 16வது சாப்டர், வீடு பிளாட் எதற்காக அப்படிங்கிற சாப்டர். இது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாளை பார்ப்போம்.